வெட்டிடாதீங்கப்பா. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நாம் இப்போது அத்தானியில் இருக்கோங்க. அத்தானி மீன்ஸ் கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஸ்டாப்பில் இருக்காங்க. இந்த கொச்சி ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா இந்த அத்தானியில் தான் இறங்கி ஆகணுங்க. இங்கேருந்து உள்ள ஷட்டில் பஸ்ஸு இல்லைன்னா ஆட்டோ டாக்ஸி பிடிச்சி தான் உள்ளே போகணுங்க. மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 1:40ங்க. நமக்கு இந்த கொச்சின் ஏர்போர்ட்லேருந்து கோவாவுக்கு ஃப்ளைட்டுங்க 5:30க்கு. நமக்கு நிறைய டைம் இருக்குதுங்க. ஷட்டில் பஸ் வருதான்னு பார்க்கலாம், இல்லை யார்கிட்டயா லிஃப்ட்டு கேட்டு போகலாம். அப்படியும் இல்லையா ஆட்டோ பிடிச்சி போகலாங்க. 3 ஆப்ஷன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோலே வந்துட்டேங்க. நின்றுட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். ஆட்டோ கேட்டால் 150 ரூபான்னாங்க. நைட்டில் பகலில் 100 ரூபா. சரி 2 பேர் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு 2 பேர் ஷேர் பண்ணி வந்துட்டேங்க. அவர் இன்டர்நேஷ்னல் போகிறாரு, நம்ம டொமஸ்டிக் போகிறோம். இதாங்க இன்டர்நேஷ்னல் டெர்மினல். சூப்பராக இருக்குல்ல. முதல்ல ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தான் நம்ம வர வைக்கிறது. இங்கே வருங்க, குட்டி ஹெலிகாப்டர் பிஸ்னஸ் ஜெட் டெர்மினல். ஓ விஐபி. வெல்கம் டு கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 1. டொமஸ்டிக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும். இன்டர்நேஷ்னல் பரபரப்பாக இருக்குதுங்க. ஃபைனல் கால் பூனே போடுதுங்க. 2:45 அப்புறம் 5:20 தான். 5:20 வந்து டெல்லி போகிறதுங்க. 5:25 பெங்களூர் புவனேஸ்வர். 5:35 நம்ம போகிறது கோவா போகிறதுங்க. 6E211 கோவான்னு ராய்ப்பூர். 5:35 2 ஃப்ளைட் கிளம்புதுங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸு. 5:35 அப்புறம் 6:50 தான் அடுத்த ஃப்ளைட்டு பெங்களூர் இண்டிகோ. உள்ளே வந்தாச்சுங்க. அமைதியாக இருக்குங்க. டொமஸ்டிக் இல்லையா, எல்லோரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. வாங்க போர்டிங் பஸ் வாங்கிடலாம். விண்டோ சீட் கேட்டேன். ஏதோ ஹிந்தியில் சொல்லிட்டு இருந்தாங்க. கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. உள்ளே போனால் தான் தெரியும். கேட் நம்பர் 3ங்க. போகலாங்களா? சீட் நம்பர் வந்து 13A 13A. மேலே போகலாங்க. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு கேட்டுக்குள்ளே போகலாம். கொச்சின் ஏர்போர்ட்டு நம்மளை விடுறதா இல்லைங்க. நம்மளும் கொச்சின் ஏர்போர்ட்டை விடுறதா இல்லை. கேட் நம்பர் 3 அதாங்க. பெரிய ஃப்ளைட்டுங்க. இப்போ லேண்டிங் ஆச்சுங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுங்க அது. மணி 2:40 ஆகுதுங்க. அதாவது இந்த டொமஸ்டிக்லே முதல் ஃப்ளைட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் போயிடுச்சு 2 மணிக்கு. அதுக்கப்புறம் 2 மணிக்கு அப்புறம் 5:30 மணிக்கு தான் ஃப்ளைட்டுங்க. நம்ம போகிறோம் கோவாவுக்கு. எவ்வளோ தெரியுங்களா டிக்கெட் பேர்? 1133 ரூபா. நான் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து செக் பண்ணேன் கோவாவுக்கு. பெங்களூர்லேருந்து செக் பண்ணேங்க. எப்படியாவது ஒரு 2 ரூபாய்க்குள்ளே டிக்கெட் பேர் வந்தால் எப்படியாவது போயிடணும் கோவாவுக்கு ஃப்ளைட்டில் அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஆனால் இந்த அளவுக்கு சீப்பாக கிடைக்கணும்னு கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க. ஏர்போர்ட்டை எம்டியாக இருக்கு வருங்க. முதல்ல இந்த மாதிரி பார்க்குறோம். இவ்வளோ நாள் இங்கே வந்திருக்கோம். ஒரே பரபரப்பாகவே பார்த்துட்டு இருந்தோம்.
இப்போ பாருங்கள் விரிச்சோடு இருக்குது. மணி 3:15, 3:15. இதான் நம்ம கேட்டுங்க. அநேகமாக இதான் நம்ம கோவா போகிற ஃப்ளைட்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக 3வது கேட்லேயே நிற்கிறேன். இதுக்கு முன்னாடிங்க சிமோகாலேருந்து கோவா போனோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ போகிறப்போ நான் அந்த கோவா ஏர்போர்ட் பார்த்துருக்குறேன். பைனா பீச்சிலேருந்து மேலே பார்த்தோம்னா மலை மேலே இருக்குங்க ஏர்போர்ட்டு. அந்த பைனா பீச்சிலேருந்து ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகிறப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மலை மேலே இருக்காது, பைனா பீச்சு கீழே இருக்குங்க, ஏர்போர்ட்டு மலை மேலே இருக்குங்க. சரிங்களா, அதை மனசில் வச்சுட்டே போனேன். போனதுக்கப்புறம் பார்த்தா நான் எதிர்பார்த்தது வரல, வேறு ஒரு ஏர்போர்ட்டாக தெரிஞ்சு. என்னடா அது வேறு எங்கேயோ வந்து இறக்கி விட்டானா அப்படின்னு நினச்சேன். அங்கே இறங்கி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது கோவாவில் 2 ஏர்போர்ட் இருக்குன்னு. எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். நான் போய் இறங்கினது மனோகர் ஏர்போர்ட், அதாவது மடுகான்லேருந்து 60 கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குங்க. பனாஜிலேருந்து 30 கிலோமீட்டருங்க. சரிங்களா, இப்போ நம்ம போகிறது டபோலிம் சென்ட்ரல், கோவா மெயின் சென்ட்ரல் சிட்டி. அதாவது பனாஜிக்கும் பனாஜிக்கும் வாஸ்கோவுக்கும் இடையில இருக்குங்க இந்த ஏர்போர்ட்டு. கோவாவில் 2 ஏர்போர்ட் இருக்குன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறப்போ கோவாவில் எந்த ஏர்போர்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் புக் பண்ணுற ஃப்ளைட்டு மனோகர் ஏர்போர்ட் போதா இல்லை டபோலிம் ஏர்போர்ட் போதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம செக்யூரிட்டி செக் கடந்து வர்றப்போ ஆளே இல்லை. இப்போ பாருங்கள் கூட்டம் பாருங்கள். துபாய் ஃப்ளைட் போகுதுங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பார்க்க முடியாதான்னு நினச்சேன், பார்த்துட்டேங்க. டேக்ஆஃப் போகுது, ரன்வேல கிளம்பிட்டாங்க. துபாய் ஃப்ளைட்டு போதுங்களா, என்ன சவுண்டுன்னு பாருங்கள். இந்த ஏர் இண்டியா ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க, 5:20க்கு டெல்லி போகிறது. என்ன ஃப்ளைட்டுங்க இவ்வளோ பெருசாக இருக்குது, கலரே வித்தியாசமாக இருக்க. இது ஃபுல்லாக, அதாவது நைட்டில் தாங்க ஃபுல்லாக ஃபாரின் ஃப்ளைட்டாக வரது போகுது. இந்தா அங்கே ஒரு ஃபாரின் ஃப்ளைட்டு, இங்கே ஒரு ஃபாரின் ஃப்ளைட்டு. சவுண்டு பார்த்தீங்களா அப்பா, இதுவும் என்ன ஏர்லைன்னு தெரில. கத்தார் ஏர்வேஸ் ஒன்று போது வருங்க. சொன்ன மாதிரியே இதாங்க நம்ம ஃப்ளைட்டு. அப்போலேருந்து நின்றுட்டு இருந்துச்சு இல்லையா, இதுதான் நம்ம ஃப்ளைட்டு. ரெடி ஆகிட்டுருக்கு, க்ளீனிங் நடந்துட்டுருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, குவைத் ஏர்லைன்ஸு ஃபுல்லாக துபாய் ஃப்ளைட்டாக தான் போகுதுங்க. அரபிக் கண்ட்ரி ஃப்ளைட்டாக தான் ஃபுல்லாக போகுது. நம்மளோட ஏரோஸ்டர்ஸ்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு போர்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற ஃபுல் டிக்கெட்டுமே நம்ம ஃப்ளைட்டுக்கு தாங்க, கோவா போகிறதுக்கு தான். நம்ம ஃப்ளைட்டுங்க கோவா போயிட்டு கோவாலேருந்து ராய்ப்பூர் போகுது இருக்குங்க. 2க்குமே போர்டிங் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேட் நம்பர் 3ல். ஃப்ளைட் நம்பர் 2க்குமே வந்து 6E211ங்க. ஏர்போர்ட்டில் உள்ள கூட்டம், மொத்த கூட்டமும் போயிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக நம்ம ஃப்ளைட்டுக்கு தான் முடிஞ்சிங்க. நாம தான் கடைசி. இண்டிகா வந்து புவனேஸ்வர் கிளம்புதுங்க, கேட் நம்பர் 2ல். கொச்சி டு புவனேஸ்வர். பைலட் வந்துட்டாருங்க. இந்த ஏர் இண்டியா முடிஞ்சிங்க, போர்டிங் முடிஞ்சிங்க. எல்லாத்தையும் நவுத்திட்டாங்க, கிளம்ப போகிறாங்க. ஏறலாங்களா?
Sir, now you should go to co-pilot seat only. சீட் நம்பர் 13A. நமக்கு எமர்ஜென்சி விண்டோ பக்கத்தில் தாங்க, எதையும் டச் பண்ணக்கூடாது. மொத்தம் 186 சீட்டுங்க. கிட்டத்தட்ட 180 பக்கம் ஃபுல்லுங்க. ஒரு 5-6 டிக்கெட்டு தான் ஃபுல்லாகலை. It's approximately 1 hour and 5 minutes service. Our aviators today are Captain Justin and First Officer Tony. மூவ் பண்ணிட்டாங்க. வெயில் தான் ஒன்றுமே தெரியல. லைட்டிங் பாருங்க, செமையாக இருப்பாரு. ஃபைனலாக ரன்வேக்குள்ளே வந்துட்டாங்க. போடுது எடுத்துட்டாங்க. சடனாக ஸ்பீடு வெளியில் ஒன்றுமே தெரியல. மேலே ஏற்றிட்டாங்க. நம்மளோட 21வது ஃப்ளைட் கொச்சி டு கோவா, இண்டிகோ ஏர்லைன்ஸ். கரெக்டாக விங்ஸிங்கு இன்ஜினுக்கு நேராக பண்ணுறோம். மின்மினு பூச்சி மாதிரி மின்னிட்டு இருக்குவாருங்க கொச்சி. We would like to remind you that Goa is a defense both and photography and videography. For landing, thank you. ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. கீழே ஒன்றுமே தெரியல. இப்போதான் லைட்டாக தெரியுது. மிஸ்ட்டு மறைக்குது. மிஸ்ட்டு வந்து நம்மளை இப்படி பாடாப்படுத்துது. வந்துட்டாங்க பக்கத்தில். லேண்டிங் ஆக போகிறோம். எந்த பக்கம் வருது, எந்த பக்கம் லேண்டிங் ஆகுதுன்னு தெரியல. பேஞ்சிருக்குங்க. அதான் ஒன்றுமே தெரியல. மழை பேஞ்சிருக்குல்ல, மழை பேஞ்சிட்டு இருக்குது. ஒன்றுமே தெரியலங்க. கீழே இறங்கியாச்சு, ரன்வேக்குள்ளே போயிட்டு இருக்குது. அப்படின்னு தான் மிஸ்ட்டு பாருங்க எவ்வளோ இருக்குது. அது மேலே சொல்லாத வேணும். 6:30க்கு லேண்டிங் ஆகிட்டாங்க. ஆனால் வானத்தில் பறக்கிற மாதிரியே இருக்குங்க. வெளியில் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. பனிமூட்டத்தை போட்டு பாருங்க. ஃபுல் மழைங்க. 6:40க்கு வெளியில் வந்தாச்சுங்க. வெல்கம் டு தபோலி ஏர்போர்ட், கோவா.
பாய் பாய். மறுபடி நீ இங்கே எப்போ வரப்போகிறோமோ தெரில. ஆனால் ஒன்றுமே பார்க்க முடியலங்க, மிஸ்ட்டு எல்லாமே மறைச்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இவ்வளோ சைலண்டாக இருக்குது ஏர்போர்ட்டு. போனால என்னங்க எப்படி வரவேற்கிறதுன்னு பாருங்க. ஆமாம்ல, விதவிதமாக அடிக்க வச்சுருக்காங்க. நம்ம இப்போ வெளியே போயிட்டு நம்ம நேராக வாஸ்கோ ட காமா போகிறோம். வாஸ்கோ ட காமாவில் பைனா பீச்சில் போய் தான் நம்ம இந்த விழாக்க பிடிக்கிறோம். ஏன்னா பீச்சை பார்க்கல, லேண்டிங் ஆகிறப்போ மிஸ்ட் ஃபுல்லாக மறைச்சிருச்சு. சரிங்களா, நம்ம பைனா பீச்சிலேருந்து அண்ணாந்து பார்த்து ஒரு ஃப்ளைட் லேண்டிங் ஆகுது இல்லையா, அப்போது இந்த விழாவை முடிக்கலாம். மலையோடு நம்மளை வர வைக்கிறது இந்த கோவா. நடந்தே போகலாம் போல இருக்குங்க. அதோட முக்கியமானதுக்கு பைனா பீச்சுக்கு ஷார்ட்கட்லேயும் வழி காமிக்குது. எவ்வளோ தூரம்னு பார்க்கலாம். 2-3 கிலோமீட்டர் இருந்தால் நடந்தே போயிடலாங்க. வெளியே வந்துட்டோம் பாருங்க. இதுதான் மெயினான கோவா ஏர்போர்ட். ஆனால் எல்லாமே இப்போது அங்கே கொண்டு போயிட்டாங்க, மனோகர் ஏர்போர்ட் கொண்டு போயிட்டாங்க. 5 கிலோமீட்டர் காமிக்குதுங்க பாருங்க. அஞ்சரை கிலோமீட்டருங்க இந்த ஏர்போர்ட்லேருந்து பைனா பீச்சுக்கு. இதுதான் ஹைவேஸுங்க. இந்த பக்கத்தில் ரயில்வே ட்ராக் போகுது வருங்க. எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுங்க பாருங்க, ரோட்டுக்கும் ஏர்போர்ட்டுக்கும். ஷார்ட்டாக நடந்து போனால் பக்கங்க, பாலத்து மேலே ஏறி போனால் தான் 5 கிலோமீட்டர் காமிக்குது. கீழே ஷார்ட்கட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட் இருந்தால் சூப்பரு. அப்படி இல்லையா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் பிடிக்கிறோம். 2 வீலர் 100 ரூபா கேட்குறாங்க, பைக் டாக்ஸி போயிடலாம். இருந்தாலும் கோவா பஸ்ஸில் தான் போகிறோம். ட்ரெயின் போய் வருங்க. அண்டர் கிரவுண்டு கீழே போகுது வந்தா. சூப்பர், செமையாக வரவேற்கிறதுங்க. தட்டிடாதீங்கப்பா. ஆமாம், தலையை சுற்றி வரும், அந்த கடைசி போயிட்டு சுற்றி வரும். அதாவது எக்ஸிட் ஆனோன்னா ரைட் சைடு வந்துடுங்க. ரைட் சைடு வந்தீங்கன்னா இதான் வந்து பிரியுது வருங்க. இது வாஸ்கோ போகிறது, இது இங்கே மர்கோவா போகுது. ஒரு பஸ் வந்துச்சுங்க, ஏறிட்டேங்க. ஃபுல் ரஷ்ஷுங்க. இங்கே இந்த பஸ் எல்லாமே மினி பஸ் மாதிரி தான் இருக்கும். ரஷ்ஷுங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. பஸ் டிக்கெட் வந்து 15 ரூபா வாங்கினாங்க ஏர்போர்ட் டு வாஸ்கோ. வெல்கம் டு வாஸ்கோ. இதாங்க பஸ் ஸ்டாண்டு. அந்த பக்கம் போனோம்னா நம்ம கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு, இது ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. ட்ரைனிங் தான் பஸ்ஸு. ஸ்ட்ரெயிட்டாக கொடி பறக்குதுங்களா, அதாங்க ரயில்வே ஸ்டேஷன். வாஸ்கோ ட காமா ரயில்வே ஸ்டேஷனுங்க அது. இப்போ நம்ம இப்படி நேராக போனால் ஹார்பர், மீன் மார்க்கெட்டு ஹார்பர் இருக்குங்க.
இப்போ பைனா பீச்சுக்கு பஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இருந்தால் டேரெக்டாக பைனா பீச் போகலாம், இல்லைனா ஹார்பர் போயிட்டு வந்துட்டு பைனா பீச்சில் போய் நம்ம அந்த விழாக்கு முடிக்கலாம். அங்கே முதல்ல சாப்பிட்லாங்க. எப்படி தேடி கண்டுபிடிச்சோம்ல, ஃபோர்க்கு ஸ்பூனு நமக்கு ரெண்டுமே செட் ஆகாது. நமக்கு எப்பவுமே ஹேண்டு தான். சாப்பிட்டது ஓவர் தான். ஓவர் மீன்ஸு ரேட்டு காஸ்ட்லி. பட்டு இங்கே அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இங்கே இட்லி வடை கிடச்சதே பெரிய விஷயம். சரி, ஓகே, வாங்க ஹார்பரை பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏறலாம். ஃபுல்லாக ரோடு பண்ணுறாங்க ஐஸ் போட்டு. நான் என்னமோ இங்கே தூத்துக்குடி பக்கத்துலேயும் ராமேஸ்வரம் பக்கத்துலேயும் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டுருக்கேங்க. ஆனால் நான் இருக்கிறது கோவாவில் இருக்கேங்க. இதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுதுங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன்பிடி ஹார்பருங்க. இதை தாண்டி அந்த பக்கம் போனால் தான் ஹார்பரே. அப்படி கிளம்புனாங்களா? இங்கே வாங்க, 3 கப்பல் அங்கே நிற்கிங்க, பெரிய கப்பல். ஏதோ லோடு வந்திருக்கு, லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஸ்கூலுங்க. இந்த முக்கால்வாசி ஹிந்தி தாங்க பேசுகிறாங்க. இந்த பஸ்ஸு எடுக்கிறாங்க எல்லாம். போதுவாங்க ஷட்டில் பஸ்ஸு கூட்டமாகிடுச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 பஸ் போச்சு. 2 பஸ்ஸுமே அவ்வளோ ஃப்ரீயாக போச்சு பனாஜிக்கு போகிறப்போ. ரயில்வே டெட்டெண்டுங்க, ரயில்வே டெட்டெண்டு. இது நேராக போனால் ஹார்பர். ஃபஸ்ட் பேர் வந்து 15 ரூபா வாங்கினாங்க. இங்கே இறக்கி விட்டாங்க. இந்த பாலம் போகுது பார்த்தீங்களா, மேலே ரைட்டில் போகும், லெஃப்ட்லேயும் போகும். ரைட்டில் போனால் டெட்டெண்டு சூப்பர் வியூவுங்க. அதான் கடைசி. சரிங்களா? லெஃப்ட்டில் போகுது பார்த்தீங்களா, அதுதாங்க நான் சொன்னேன் இல்லையா, ஏர்போர்ட் வந்து நடந்து வரலாம் அப்படின்னு சொல்லி. அந்த ரோடு தான் அந்த ரோடு. அது சரியாக தெரியல, தெரியாமல் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் பஸ்லேயும் வந்துட்டேங்க. எல்லா பஸ்ஸும் இங்கே தான் நிறுத்தி வச்சுருக்கிறேன். கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், மீன்ஸ் நார்த் வெஸ்ட்டு. அப்பா, அலையை பாருங்க, சீரி பாயுது. அலை அதிகமாக தான் இருக்குங்க. வெல்கம் டு பைனா பீச். அதான் தெரியுது பாருங்க, அதாங்க ரன்வே. எப்படி இருக்குங்க பைனா பீச். இங்கேருந்து அந்த ஒரு தீவுன்னு பார்த்தீங்களா, மலை, அங்கே இதுக்கு கூட்டு போவாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி அலை அதிகமாக இருக்குங்க. வாங்க ஒரு ஃப்ளைட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த விழாக்க முடிக்கலாம். ஃப்ளைட் லேண்டிங் ஆகுதோ டேக்ஆஃப் ஆகுதோ திசை மாறினாலும் மாறி இருக்கும். முதல்ல அப்படியே நடந்து போகலாம் அங்கே வரைக்கும். என்னங்க, அன்றைக்கி இதுக்கு முன்னாடி இங்கே வர்றப்போ அவ்வளோ ஃப்ளைட் லேண்டிங் ஆச்சு. இன்றைக்கி என்னங்க ஒரு ஃப்ளைட்டை கூட காணும். கிட்டத்தட்ட அந்த கடைசிலேருந்து நடந்து வரேங்க. பெரிய பீச்சுங்க. அந்த கடைசிலேருந்து நடந்து வரேன். ஒரு லேண்டிங்கும் ஆக மாட்டேன்று, டேக்ஆஃபும் ஆக மாட்டேன்று. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஒரு ஃப்ளைட்டை கூட காணும். அன்றைக்கி நம்ம வர்றப்போ இந்த ஒரு ஏர்போர்ட் தான் இருந்துச்சு. இப்போ தான் புதுசாக ஒரு ஏர்போர்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மனோகர் ஏர்போர்ட்டுன்னு. எல்லாமே அங்கே மாற்றி விட்டானோ. இருந்தாலும் ஒரு ஃப்ளைட் வராமலா போக போகுது. நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு கூட வராமல் போக போகுது. பார்த்துடலாங்க. வாங்க எவ்வளோ பெரிய கப்பல் நிற்குதுன்னு பாருங்க. அந்த பக்கம் தாங்க ஹார்பர் இருக்குது, வாஸ்கோ ஹார்பர். சரிங்க, நானும் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு ஃப்ளைட்டாவது வரும்னு பார்க்குறேன், வரவே இல்லை. லேண்டிங்கும் ஆகலை, டேக்ஆஃபும் ஆகலை. ஏன்னா ஒரு நல்ல ஒரு வியூ பார்த்துலான்னு பார்த்தா ஒன்றையும் காணும். டைம் நேரம் ஆகிட்டு இருக்குது. இதோட நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம்.
நேற்று நைட்டு 9 மணிக்கு கோயம்புத்தூரில் ஆரம்பித்த நம்மளோட பயணம் 2 மணிக்கு கொச்சின் ஏர்போர்ட் வந்து காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி 7 மணிக்கு கோவா ஏர்போர்ட் வந்து கோவா ஏர்போர்ட்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி வாஸ்கோ வந்து வாஸ்கோலேருந்து பஸ்ஸை பிடிச்சி பைனா பீச் வந்து நம்ம பயணம் இந்த பைனா பீச்சோட முடிவாயிருங்க. மழை வரப்போகுதுங்க. சரிங்க, இத்துடன் நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம். நம்ம பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். இது போன்ற மற்றொரு பயணத்தில் சந்திக்கும் வரை தாங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தாங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.